ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு அவங்களோட பால் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் நிறைய அயன், கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அவங்களோட போனுக்கு ரொம்ப நல்லது. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். நம்ம பால் கொடுக்கும்போது ரொம்பவே டயர்டாக தான் இருப்போம், நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த மில்க் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி நம்ம டெலிவரியிலேருந்து கொஞ்சம் அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம். 1 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 3 டேஸ் மட்டும் எடுத்துக்கலாம், நிறையாவும் எடுத்துக்க வேணாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து எடுத்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடுங்க. இது நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கரலாம். இல்லை நீங்கள் அப்படியே குக்கரில் விசில் விடுறீங்கனாலும் விட்டுக்கரலாம். கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுருங்க. நீங்கள் இது மிட் மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைமில் எடுத்துக்கரலாம். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க மையா. உளுந்து எதுவும் இல்லாமல் நல்லா மையா அரைச்சிருங்க. இப்போ இதில் வேக வச்ச தண்ணி அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கரலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் ஏலக்காய், சுக்கு இடித்து சேர்த்துக்கரலாம். உங்களுக்கு தூள் இருந்தாலும் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த உளுந்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும். அது நல்லா பொங்கி வரும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் எடுத்துக்கரலாம். உங்களுக்கு தேவையான நட்ஸு கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். வீக்லி ஒரு 2 days இல்லைனா 3 days எடுத்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் மார்னிங் எடுத்துக்கரலாம், இல்லைனா ஈவினிங் 4 o'clock எடுத்துக்கோங்க. நைட்டு எடுத்துக்க வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.